الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام الأتمان الأكملان الأطهران على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي خلقكم فمنكم كافر ومنكم مؤمن والله بما تعملون بصير. صدق الله العظيم. புகழும் புகழ்ச்சியும் வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்ட வந்த நண்பர்களில் இறுதியாக உதித்த உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்னென்னும் நிலவட்டும். உயர்ந்த நியத்தோடு வந்திருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் எவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எதை தவிர்ந்து விலகி நடக்குமாறு நம்மை விலக்கி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்ந்து விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, பொதுவாக பயானுடைய ஆரம்பத்துல 3 விடயங்களை ஞாபகப்படுத்துறது என்னுடைய ஒரு வளமை. அதுல முதலாவது விஷயம், பள்ளிவாசலுக்கு வந்திருக்கக்கூடிய நாங்க அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாடியில தப்புகள் எல்லாம் பூர்த்தியாகி மேல் மாடியில முன் தப்புகள் இடம் இருந்தா தப்புகளை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. பின்னால வரக்கூடியவங்களுக்கு லேசாக வந்து அமர்ந்து கொள்வதற்கு லேசாக இருக்கும். இரண்டாவது, இந்த பயான் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் தான் தமிழ் பயான் நடக்க போகுது. 1 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு கொள்ள சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த 25 நிமிஷமும் தயவு செஞ்சு தூங்காம சொல்லப்படக்கூடிய விஷயங்களை காது தாழ்த்தி இன்ஷா அல்லாஹ் மௌனமாக கேட்டுக்கோங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சொல்லப்படக்கூடிய விடயங்கள்ல ஏதாவது ஒரு நுகத்தால ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்துடைய வழியை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா செய்வார். அதனால இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக தூங்காம கேளுங்க. 3வது விஷயம், இன்றைக்கு பரவலாக எல்லா பள்ளிவாசல்லையும் எந்த பள்ளிவாசலுக்கு பயானுக்கு போனாலும் போர்டால ட்ரஸ்டி போர்டால ஹஜ்ரத் இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் தான். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு பள்ளிவாசல்ல 3-4 மாடி இருந்தா அத ஜும்மா நடக்கக்கூடிய மாடியை தவிர நிறைய வாலிபர்கள், கோச்சு கொள்ளவானம் சொல்றேன், நிறைய வாலிபர்கள் மேல் மாடியில ஒரு மூலையை பிடிச்சு கொண்டு ஜும்மா முடிகிற வரைக்கும் போனை கிண்டி கொண்டிருக்கிறீங்க. ஜும்மாவுக்கு வந்திருக்கிறீங்க நன்மையை சம்பாதிக்க, அதனால பாவத்தை சம்பாதிச்சுட்டு போகவானா. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இத மாதிரி பள்ளிவாசல்கள் ஏசி போட்டோ ஃபேன் போட்டோ இல்ல. எவ்வளவு ஒரு எளிமையான பள்ளிவாசல் இருந்தா, மழை பெய்ஞ்சா சல்லூ ஃபீ ரிஹாலிக்கும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொல்லுவாங்க, அதான் மாதிரி எல்லா வீட்லயே தொழுதுக்கோங்க. அவ்வளவு எளிமையான பள்ளிவாசல், சேரும் மண்ணும் நிறைஞ்ச பள்ளிவாசல். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எனக்கு எவ்வளவு பெரிய நிஅமத்தை, ஒரு அழகான பள்ளிவாசல் மாஷா அல்லாஹ்னு சொல்லி பேருக்காம ஏசிய போட்டு அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பள்ளிவாசல்கள் எடுத்துக்கொண்டா மணலும் கற்களும் நிறைந்த அந்த பள்ளிவாசல்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா செய்யக்கூடிய நேரத்துல பார்த்தாங்க, சில சஹாபாக்கள் மனிதர்கள் அல்லவா, அந்த ஈக்கிற கீழே கற்கள் தானே, அதை கொஞ்சம் அப்படி அங்கலைகள் ஆக்குறத கண்டாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மஸ்ஸல் ஹஸா, யாரு கீழே கல்ல கொஞ்சம் அங்கலங்களை ஆக்கி அதை புடிச்சு கொண்டு இருக்கிறீங்களோ பக்கத்து லகா, ஜும்மாட பிரயோசனமே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ஜவாமிஉல் கலிம். ஜவாமிஉல் கலிம் என்றா ஒரு வார்த்தை பேசினா அது கியாமத் நாள் வரைக்கும் பொருந்துற வார்த்தையாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, நிறைய மஅனாக்களை நிறைய கருத்துக்களை உள்வாங்கப்பட்ட ஹதீஸ் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள். அன்றைக்கு சொன்ன அதே கல்லு இன்றைக்கு ட்ரெண்ட் ஆகி இன்றைக்கு ஸ்மார்ட் போன் வடிவத்தில் வந்து நிற்குது. நீ அப்படி கிண்டி ஒரு மெசேஜ பார்த்தாலும் குத்பாவுடைய முழு நன்மையும் கிடைக்காம போகுது. இன்னைக்கு எவ்வளவு பாவம் செய்யறோம் சகோதரர்கள், நன்மை செய்யறது ஆக குறவு.
நன்மை செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலுக்குள்ள அனுப்பிட்டா அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஒரு மனிதன் பாவம் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் மீக்கிறத விட ஒரு மனிதன் நன்மை செய்யறா ரப்புடைய ரஹ்மத் இல்லாம நன்மையே செய்யலாம், ரப்புடைய ரஹ்மத் இல்லாம பள்ளிக்கே வரையலாம். அப்படி அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்ட எங்களை பள்ளிக்கு அனுப்பிக்கிறான். ஜும்மாம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறதுக்கு மத்தியில ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு நேரத்தோட கடைசி கட்டத்துல கொத்துபாட நன்மை கிடைக்காம தொழுது போறவங்களை விட அல்லாஹ் தஆலா நேரத்தோட நேர காலத்தோட பள்ளியில உட்காரக்கூடிய பாக்கியத்தை தந்தா ரப்புக்கு நன்றி செலுத்துங்க. அதுலயும் போன கிண்டி கொண்டு மாஷா அல்லாஹ் முழு நேரம் அதுல தான் கொடுக்கிறோம். பள்ளிக்கு வந்தா சரி கொஞ்சம் ஓஃப் பண்ணி வச்சுட்டு சைலண்ட்ல போட்டுட்டு சொல்லக்கூடிய பயான்களை கொஞ்சம் கேளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். நிச்சயமா அல்லாஹ் தஆலா அதனுடைய முழுமையான நன்மையை தருவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை சம்பாதித்து அவனுடைய திருப்பொருத்தத்தையும் ரஹ்மத்தையும் அடையக்கூடிய கூட்டத்துல நம் அனைவரையும் ஆக்கியருள்வாராக. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஒரு புனிதமான மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், மக்ஃபிரத், நரக விடுதலை 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அடைந்த ஒரு மாதத்தை பூர்த்தி செய்துவிட்டு இன்று ஷவ்வால் மாதத்திலே இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, மர்ஹூம் நியாஸ் மௌலவி அவர்கள் சொல்வதை போல ஷவ்வால் மாதத்தோட நிறைய முஸ்லிம்கள் வௌவாலாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லுவாங்க. பள்ளி வாசலுக்கே காணும் வௌவால் ஒரு இடத்துல, அதாவது பிடிச்சு கொண்டே இருக்கும், அப்பி கொண்டே இருக்கும் மரத்தில். அத மாதிரி எல்லாரும் பள்ளிவாசலுக்கு காணல, மறுபடியும் மறு ரமதான் வரணும் பள்ளிவாசலுக்கு வாரத்துக்கு. அதனால் அப்படியான வௌவால்களாக நாங்கள் இருந்துவிடக் கூடாது என்று மர்ஹூம் நியாஸ் மௌலவி அவர்கள் சொல்வார்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அப்படி இல்லாம நோம்போட குர்ஆன் முடியல, நோம்போட சுபோ தொழுக முடியல, நோம்போட துவா முடியல, நோம்புல இருக்கிற ரப்பு தான் எல்லா காலத்திலும் இருக்கிறான். அதனால நாங்க துவா செய்யறத, தொழுறத, இஸ்திக்ஃபார் செய்யறத நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணணும். உலமாக்கள் இந்த ரமலானுடைய காலம் வந்தா, இந்த ரமலானுடைய காலத்துல மக்களை 3 விதமாக பிரிக்கிறாங்க. 3 விதமாக. அதுல முதலாவது கூட்டம் அமல் செய்யக்கூடிய கூட்டம். ரமலானோ ரமலான் இல்லாத காலமோ, ஆனால் ரமலான் வந்தா அல்லாஹ் பயந்து, யா அல்லாஹ் மக்ஃபிரத் கிடைக்கலண்டா நாங்க நாசமா போயிடுவோமே என்று பயந்து பயந்து அமல் செய்வார்கள். பயந்து பயந்து அமல் செய்வாங்க. எப்படி நாங்க செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் கபூல் செய்யலண்டா அவ்வளவு பயந்து அமல் செய்வார்கள். இவர்களை அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல புகழ்ந்து பேசுறான் பல இடங்கள்ல. அதுல முதலாவது புகழ்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு சொல்றான், வல்லதீன யுத்தூன மா அத்தவ் வ குலூபுஹும் வஜிலா. நன்மை செய்ய கொள்ள துஆ கேட்கிறோம். எப்படி துஆ கேட்கிறோம்? யா அல்லாஹ் கபூல் செஞ்சிடு, அல்லாஹ் கபூல் செய்யாம இந்த கையை வெறும் கையா ஆக்கிடுவானோ என்று பயப்படுவார்கள். நன்மை செஞ்சு பயப்படுவாங்க. இன்னைக்கு நன்மையே செய்யாம பயமில்லாம இருக்கிறாங்க ஒரு கூட்டம். நன்மை செஞ்சு பயப்படுவாங்க. யாழ்ல கபூலாக்கல் என்று சொன்னா நாங்க நஷ்டவாளிகளாக ஆகுமே, உன்ன ரஹ்மத் கிடைக்காம போயிடுமே என்று பயத்தோடு அமல் செய்வார்கள். அல்லாஹ் இவர்களை புகழ்கிறான். இவர்கள் யார் என்றால் உலாஇக யுஸாரிஊன ஃபில் கைராத், நலவுகள்ல முந்திக் கொள்ளக்கூடியவர்கள். நலவுகளை பாஞ்சி செய்யறவங்க, நன்மைகளை பாஞ்சி செய்யறவங்க. இரண்டாவது புகழ் உலகத்திலே அல்லாஹ் இவர்களுக்கு கூலிய கொடுப்பான், நாளைக்கு மறுமையிலையும் சிறந்த கூலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு சொல்றான், இவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், இவர்களோடு அல்லாஹ் இறக்கப்படுறான். அப்படியான கூட்டத்தில் ஆவணத்தில் நம்ம முயற்சி செய்யணும். மேலாண் சோழர்களே, அது மட்டுமல்ல, மூணாவது புகழ் இவங்கள் செய்யற நன்மைகளை பூர்த்தியான கூலி உலகத்துல கிடைக்கும். நபிமார்களோடு ஏற்பாடுபடுவாங்க. நபிமார்களோடு ஏற்பாடுபடுவாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால நோன்பு வந்த உடனே அமல் செஞ்சுட்டு நோம்பு முடிகிறதோட நோம்புடைய அமல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடவானா, பயந்து அமல் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நிமிடத்துல எங்களுடைய கடைசி நேரத்தை வச்சிருக்கிறான் என்னது ரப்பு மாத்திரம் தான் அறிவார். அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படியான பயன் நீக்கித்தானே நபிமார்களுடைய ஒரு சுன்னத். நபிமார்கள் கூட அமல்கள் செஞ்சு பயப்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க செய்யற அமல் என்ன தெரியுமா? மிகப்பெரிய பணி. என்ன செஞ்சாங்க? கஅபத்துல்லாஹ்வை கட்டினாங்க. கஅபத்துல்லாஹ்வை கட்டிட்டு
5 துவா கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை படிச்சு தாரான். என்ன 5 துவா? முதலாவது தக்கபல் மின்னா, யா அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை கெட்டிக்கிறோம், எங்களுடைய இக்லாஸ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். காபத்துல்லா என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல படைத்த அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம். உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்க முன்னாலேயே 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த காபத்துல்லாவை தான் படைக்கிறான். காபத்துல்லாவை படைச்சிருத்தான் முழு பூமியையும் அல்லாஹ் 2000 வருஷத்துக்கு பிறகு விரிக்கிறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமான இடம் இந்த காபத்துல்லா. இதனால தான் காபத்துல்லாக்கு நிறைய பேர்கள் இருக்கு. அதுல உண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், உம்முல் குரா, கிராமங்களின் தாய். என்ன? ஊர்களின் தாய். ஊர்களின் தாய்ந்தா ஒரு தாய் என்று சொன்னா பிள்ளைகளுடைய தாய், அப்படித்தானே சொல்லுவோம். அந்த தாயின் மூலமாக உலகத்து பிள்ளைகள் வந்துச்சு. அப்ப தாய் தான் பேசிக், தாய் தான் பேசிக். அன்பான சகோதரர்களே, அப்படி என்றா முழு உலகத்துடைய பூமிக்கும் பேசே இந்த காபத்துல்லா. இந்த காபத்துல்லால இருந்து தான் அல்லாஹ் தஆலா முழு உலகத்தையும் விரிக்கிறான். அதனால தான் எல்லா கிராமங்களுடைய தாய் தான் காபத்துல்லா. நடு சென்டர்ல அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அவர்களே 2002ஆம் ஆண்டுக்கு பின்னால் அவங்களோட வெப்சைட்ல போய் பாருங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு கடைசியாக முடிவுக்கு வராங்க, உலகத்துடைய மைய பகுதி சென்டர் வந்து காபத்துல்லா. உலகத்துடைய சென்டர் இது காபத்துல்லா. ஏன்? அல்லாஹ் தஆலா இவர்களுடைய ஆய்வுக்கு முன்னாலேயே 1400 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் சொல்லி முடிஞ்சு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அதனால அம்மா இஸ்லாமிய உறவுகளே, அந்த காபத்துல்லா எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்தது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பள்ளிவாசல்ல மிக விருப்பமான இடம். இதனால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து விரட்டப்படக்கூடிய நேரத்துல காபத்துல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அதாவது வல்லாஹி இன்னகி லகைரு அர்தில்லாஹ், இந்த பூமியில சிறந்த இடம் நீதான். இத காபத்துல்லாஹ் பார்த்து சொல்றாங்க. வஅஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம். வலௌலா அன்னி உக்ரிஜ்து மின், இந்த குஃபார்கள் என்ன விரட்டல் என்று சொன்னா உன்னை விட்டு ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொன்னாங்க. அழுது போனார்கள். அவ்வளவு சிறந்த இடம் சகோதரர்களே. அந்த பள்ளி வாசல்ல காபத்துல்லால தொழுந்தா 1,00,000 தொழுத நன்மை கிடைக்குது. தஜ்ஜாலுக்கு நுழைய இயலாது. ஜம்சம் தண்ணி இருக்கக்கூடிய இடம். இவ்வளவு சங்கை இன்னைக்கு இந்த காபத்துல்லாவை கெட்டிட்டு அல்லாஹ்க்கு மிக விருப்பமான பூமி இடத்தை கெட்டிட்டு என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் இதை நீ கபூல் செய். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாங்க செய்யற அமல்கள் நாங்க அல்லாஹ்வுக்கு எவ்வளவு துவா கேட்கணும். மேலான் சகோதரர்களே, அது கேட்கிறாங்க. முதலாவது துவா. 2வது துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நீ விரும்புற முஸ்லிமாக எங்களை ஆக்கிடு. நீ விரும்புற முஸ்லிம், பேர் முஸ்லிம் இல்ல, ஜும்மா முஸ்லிம் இல்ல, ரமலான் முஸ்லிம் இல்ல, தராவி முஸ்லிம் இல்ல, 27 முஸ்லிம் இல்ல, தலநோவு முஸ்லிம் இல்ல, உண்மையான முஸ்லிமாக ஆக்கு. 3வது துவா ஒளிந்துரியத்தினா, அத மாதிரி நல்ல முஸ்லிம்களை எங்களோட சமுதாயத்தில் ஆக்கிட்டா. 4வது அரினா மனாசிக்கனா, உன்னை எப்படி வழிபடணும் என்றதை வழிய சரியா காட்டுட்டா ரப்பே. ஓசுபாலைனா, எங்களோட பாவத்தை மன்னிச்சுது. 5 துவா கேட்கிறாங்க. எதை கேட்டுட்டு கேட்கிறாங்க? காபத்துல்லா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடத்தை கேட்டுட்டு கேட்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகள், இதனால தான் நாங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் அமல் செய்யாம இருக்கிறது ஒரு கூட்டம். அமல் செஞ்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கிடைக்கல என்று சொன்னா நாங்க அல்லாஹ்வுக்கு அதிகமா ரஹ்மத் கேட்கிறோம். யா அல்லாஹ் அவருடைய ரஹ்மத் அடைகிறேன்னு சொன்னா இஹ்லாஸ் ஆக முக்கியம். இஹ்லாஸ் என்ன? நோம்புல மட்டும் அமலிக்காது, நோம்பல மட்டும் தௌபாய்க்காது, முழு காலமும் அமல் செய்வாரு. இவர் தான் முஹ்லிசீன்கள், இவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அமல் செஞ்சுட்டு விடுறீங்க, சில நேரம் தொழுறீங்க, சில நேரம் தௌபா செய்றீங்க, சில நேரம் முட்டு போடுறீங்க, இந்த அமலால உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போவேலான்னாங்க. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப அமலை கொண்டு சொர்க்கம் போவேலாண்டா உங்களுக்குமா யா ரசூலல்லாஹ்? இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹ் பிரஹ்மத்திஹி, ரப்புடைய ரஹ்மத் இல்லைண்டா எனக்கே சொர்க்கம் போவேலான்னாங்க. யார் சொல்றா? சுவர்க்கத்துக்கு தலைவர், சுவர்க்கவாதி, சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கலன்னு சொன்னா எனக்கு சுவர்க்கத்துக்கு போகலான்னு சொன்னா இந்த ரமலான் எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைச்சிக்கோ அல்லாஹு ஆலம். அதை பார்க்கறதுக்கு லேசான வழி பெருநாளைக்கு அடுத்த சுபோல பாத்தீங்க, கொஞ்சம் கொள்ள வேணாம். இன்னைக்கு சுபோல பாத்தீங்கலாம், நுகருக்கு பார்க்கலும், அசருக்கு பார்க்கலும், அடுத்த நோம்புக்கு தான் ரெடி ஆகுறாங்கடா. அல்லாஹ் ஆலம்
எதிர்வரக்கூடிய ரமலான்ல இப்பமோ இல்லையான்னு தெரியா. அதனால மேலாண் சகோதரர்களே, இந்த ரமலான் என்னோட வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தணும். என்னோட வாழ்க்கையில தொழுவையே சரியா செஞ்சுக்கணும். தொழுகை சீராகினா சக்கராத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், கபூர்ல அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், நாளை மஹ்ஷர் மைதானத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க, யா அல்லாஹ் சுபஹ் சொல்லாத நாளையில டொக்டர் எடுத்துட்டேன்னு சொன்னா 7 முசீபத்தோட மலக்குமார்களை சந்திப்பீங்க. 7 முசீபத். சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் யாரு சுபஹ் சொல்லலையோ தன்னுடைய பாதுகாப்பை கலட்டி எடுக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ்வோட பாதுகாப்பு இல்லாம மௌத்தா போவதற்கு நிலைமை ஏற்படும், அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால மேலாண் சகோதரர்களே, எங்களுடைய தொழுகைய இபாதத்த ரமலானோட முடிச்சு கொள்ளாம தொடர்ந்து அமல் செய்வோம். இஸ்திகாமத், தொடர்ந்து அமல் செய்யக்கூடியவங்களை அல்லாஹு தஆலா எப்படி கண்ணியப்படுத்துவான்னு தெரியுமா? சக்கராத்துல கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை தரப்போறான்னு தெரியுமா? ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய ஒரு செட் வருவாங்க பூமிக்கு. முதலாவது பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க, எவ்வளவு பெரிய கண்ணியம் பாருங்க. மலக்குமார்களை கண்டதோட இந்த மனிதனுடைய முகத்தில, இந்த சாலிஹீனுடைய நல்லவருடைய முகத்தில் அப்படி சிரிப்பு வரும். மலக்குமார்கள் வராங்க, கலிமா வரும் வாயில, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவாரு. எத்தனையோ பேரை பார்க்கிறோம். வேளாண் சோதர்களே, அந்த மலக்குமார் வந்த உடனே மலக்குள் மௌத் வர மாட்டாரு, ஏனைய மலக்குமார்கள் வருவாங்க. அவங்க வரக்கொள்ளையே வாசம் அடிக்கும். இவருக்கு எப்படி வருவாங்க தெரியுமா? சூரியன் எப்படி பிரகாசமோ அத மாதிரி அவங்களுடைய முகம் பிரகாசமா இருக்கும். அப்படியே வந்து தப்பாக நிற்பாங்க. இங்க உடனே ஒரு சின்ன கெப் கொண்டு விடுவாங்க. அந்த கெப்புள்ளுக்கால மலக்குள் மௌத் முன்னுக்கு வருவாரு. மலக்குள் மௌத்த கண்ட உடனே இவருக்கு சந்தோஷம். மலக்குள் மௌத்த கையில சுவர்க்கத்துடைய கஃன் துணியும் சுவர்க்கத்துடைய அத்தரும் கையில இருக்கும். இதை பார்த்து இவர் சந்தோஷப்படுவார். சுப்ஹானல்லாஹ். சந்தோஷப்பட்ட உடனே மலக்குள் மௌத் அமைதியாக வந்து தலபாட்டில் உட்கார்ந்து கொள்வாரு. உட்கார்ந்துட்டு ஒரு நன்மாராயம் சொல்லுவார். இந்த நன்மாராயம் கிடைச்ச உலகத்துல நாங்க மிகப்பெரிய சாதனை செஞ்சிட்டோம். என்ன நன்மாராயம்? ஐயத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, ஏ மனமான உயிரே. சுப்ஹானல்லாஹ், மனமான உயிரே. எவ்வளவு பெரிய சாதனை உலகத்துல. இத மாதிரி ஒரு சாதனைகளுக்கு எல்லாத்தையும் கிடைக்கும் சொல்றீங்களே. மனமான உயிரே, உக்ருஜி இலா மக்ஃபிரத்து மினல்லாஹி வ ரிضவான். அல்லாஹ் உங்களை மன்னிச்சு பொருந்திக் கொண்டுட்டான், மன்னிச்சு பொருந்திக் கொண்டுட்டான். இவருடைய உயிர் எப்படி தெரியுமா? மலக்குள் மௌத்தோட சிரிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கே தெரிய ஒரு உசுறு பேசுது. உயிரை கைப்பற்றி எடுப்பாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாவுல ஒரு முடி புடிந்தா எப்படி லேசா எடுத்துலேரும், கஷ்டமா இருக்கிறதுக்கு அது மாதிரி லேசாக வரும். வந்துடனே இவருடைய கண் முன்னுக்கையே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துல இந்த கஃனுடையவும் அத்தர்லையும் இவருடைய உயிரை கஃன் செய்வாங்க. எங்கட உடம்பு உலகத்துல கஃன் செஞ்சு முடிஞ்சாச்சு, உயிர் கஃன் செய்யப்படணும் சுவர்க்கத்துடைய ஆடையால. இதுதான் நாங்க வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய சாதனை. செஞ்சுட்டு என்ன தெரியுமா செய்வாங்க? ரப்பிடத்துல கொண்டு போவாங்க. முதலாவது வானம் வந்த உடனே மாஷா அல்லாஹ் மலக்குமார்கள் வெல்கம் பண்ணுவாங்க. எவ்வளவு மனமான ஒரு உயிர் வருது. மாஹால ரூஹு ஸய்யித். 1 2 3 4 7வது வானத்துக்கு போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல போன உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த உயிரை மேலான சுவர்க்கத்துக்குடைய கூட்டத்தில் எழுதி விடுங்க, சுவர்க்கவாதியாக மாத்துங்க. அந்த உயிர் அப்படியே சந்தோஷப்பட்டு கிட்ட வரக்கொள்ள அல்லாஹ் சொல்லுவான், அவர் அடக்கினோடனே இந்த உயிரை அவருடைய உடம்புல சேர்த்துடுங்க. அடக்கின உடனே உயிரை சேர்த்துடுங்க உடம்புல. இந்த நேரத்துல தான் மையத்து கத்தும், கத்தி மூணி. என்னத்துக்கு அப்பா லேட் ஆக்குறீங்க? வெளிநாட்டுல இருந்து அவர் வார வரைக்குமா, இவர் வார வரைக்குமா? மையத்தை நிலைய பார்த்து ஏசும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துடைய ஹூர்லீன்கள் எனக்காக காத்து கொண்டிருக்கு, லேட் ஆக்கவானும் அப்பா, டக்குன்னு கொண்டு போய் அடக்கம் செய்யுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லுகிறீர்கள், அடக்கம் செய்யுங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் ஜின்னை தவிர மற்ற மிருகங்கள் கூட கேட்கும் இவருடைய சப்தத்தை. இந்த நேரத்துல சொல்லக்கூடிய நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு எங்களோட சமுதாயம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மங்களங்கள போனா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இல்லை போயனால இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயத்தை பிற்படுத்தவானா. 3 விஷயம் எங்களோட சமுதாயம் பிற்படுத்துறது இந்த 3 தான். ஒன்று, அதான் சொல்லப்பட்ட தொழுகை பிற்படுத்தவானா. 2வது, ஒருத்தர் மௌத்தா போனா டக்குனு போய் அடக்குங்க.
மூணாவது உங்களோட மகளுக்கோ உங்களோட தாத்து தங்கச்சிக்கோ சரியான நிக்காவுடைய அதாவது சாய்ஸ் வந்துட்டா சரியான ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா மறுவானம் பிற்படுத்த வேணும். இதை படுத்துறது மூணுமே முசீபத் தான். சமூகத்துல நடந்திருக்கிற ஒரு இது யாரும் கோச்சு கொள்ள வேணாம். பொதுவாக சொல்றது இன்னைக்கு அக்கட் பண்ணி வச்சுட்டு 10 வருஷத்துக்கு போறதும் கல்யாணம் எடுக்கிறது யாருடைய சுண்ணம். அதுக்குள்ளால நீங்க காதி கொட்டு போய் கேட்டு பாருங்க எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு பேச விட்டு உள்ள பேச்செல்லாம் பேசின போறோம். கல்யாணத்துக்கு போறோம் கணவன் மனைவின்ற உணர்வே இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வருது. ஈக்கிற பலாய் முசீபத்துகளை பேச ஆரம்ப காலத்துல நல்லா பேசுவார். இவர் கவிஞராகவும் மாறுவார். கவிஞராக மாறி கவிதையெல்லாம் படிப்பார். ஆரம்பத்துல நாங்க கேட்ட சம்பவங்கள் சரித்திரங்கள் அதாவது நிக்காவுடைய அதாவது தலாக்கட கல்யாணத்துக்கு முந்தைய டிவோர்ஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் மாற்றம் செய்ய வானாம் பிற்படுத்த வானாம் உடனே முடிச்சு வைங்க அல்லாஹ் பரக்கத் செய்வார். ஆனா இந்த பிற்படுத்துற சகோதரர்களே அன்பான இஸ்லாமிய உறவுகளை அக்செப்ட் பண்ண வானாம். தயவு செஞ்சு ஹதீஸ்க்கு மாற்றம் கொஞ்சம் விலகி கொள்ளுங்க. இன்னைக்கு எத்தனை பலாய் முசீபத்துகள் வருது தெரியுமா? ஏன் கல்யாணத்துக்கு முந்தையே மாப்பிள்ளைய பத்தி பொண்ணுக்கு தெரியும், பொண்ணை பத்தி மாப்பிள்ளைய தெரியும். அதுக்கு பின்னால கணவன் மனைவி என்ற உணர்வு இல்ல. நாங்க அதாவது காதி கோர்ட்ல நிறைய சம்பவங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்றதுனால தெரியும். அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே பிற்படுத்தாவா நம்ம அதை பொழுதும் ஜனாசா கொண்டு போய் அடக்கம் செய்யணும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயிரை அவருடைய பூமியில அவர் அடக்கப்பட்ட உடனே அவருடைய உடம்புக்கே கொடுத்துடுங்க கொடுக்கப்படும். இந்த நேரத்துல முன்கர் நசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சில கேள்விகள் கேட்பாங்க. மன் ரப்புக ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் என்ற ரப்பு என்று சொல்லுவாங்க. ஒமா தீனுக தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். மா ஹாதா ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், இந்த மனிதரை காட்டி யார்? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி. நிறைய பேர் கேட்கிற சந்தேகம் தான் இன்னைக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட இடம் மதீனா. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி காட்டப்படும்? ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் அப்வாப் தராஜிம் என்ற ஒரு கிதாப் எழுதுறாங்க. புகாரியுடைய அதாவது விளக்க உரை அதுல எழுதுறாங்க. எப்படி என்றால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சூரா ஒரு போட்டோ எடுத்து காட்டப்படும். ஒவ்வொரு கபராலிக்கு எடுத்து காட்டப்பட்டு கேட்கப்படுது யாரு சொல்லுவார்? ஈமான் கொண்டவரு இந்த நல்ல மனிதர் சொல்லுவாரு ஹாதா நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துடைய வாசலை திறந்து வைப்பார். கியாமத் நாள் வரைக்கும் இவர் அவசரப்பட்டு சொல்லுவாரு ரப்பி அக்னிஸ்ஸா. என்ன கபூல் இருக்கிறார். சுவர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் இவருக்கு அடித்துக் கொண்டு சாப்பாடு இதெல்லாம் முழுமையான இன்பத்தை அடைய சொல்வார். யா அல்லாஹ் அவசரமா கியாமத் நாளை ஏற்படுத்து, அவசரமா கியாமத்னால கொண்டு வாவே என்ன சொர்க்கத்துக்கு போயிருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சாதனை சகோதரர்களே. இப்படியான சாதனை செய்யணும்னா நோம்போட அமல நிறுத்தவானா, நோம்போட அமல ஸ்டாப் பண்ணவானாம், குர்ஆனை ஸ்டாப் பண்ணவானாம், தொழுகை துஆ நோம்பு புறம் அமல் செய்யுங்க, கண்டினியூ அமல் செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அந்த சக்கராத்துல பஷாரத் செய்வார். இரண்டாவது பஷாரத் சொல்லுவாங்க, நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. நீங்க உலகத்துல உங்க பிள்ளை மனைவிகளை விட்டு போறீங்க தானே, அவங்களுக்கு நாங்க தான் பொறுப்பு. எவ்வளவு பெரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மாரை சொல்றார். மூணாவது வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன். சுவர்க்கத்துல உங்களுக்கு என்னென்ன இன்பங்கள் விருப்பமோ எல்லாம் இருக்குது. நாலாவது நுஸுலம் மின் ரசூலிர் ரஹீம். இந்த கண்ணியம் எல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய விருந்து என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய விருந்து, அல்லாஹ் தார விருந்து. அதனால இஸ்லாமிய உறவுகளே இரண்டாவது கூட்டம். முதலாவது கூட்டம் நோன்பு வந்தாலும் அமல் செய்வாங்க பயத்தோட, யா அல்லாஹ் என்ன கபூல் செய்யாம என் அமலை ரிஜெக்ட் பண்ணிடுவியோ என்ற பயத்தோட அமல் செய்வார்கள். அல்லாஹ் தஆலா இவர்களை புகழ்ந்து குர்ஆன்ல பேசுகிறார். இரண்டாவது மூணாவது கூட்டம் நேரம் போனதுனால சுருக்கமாக சொல்றேன். இரண்டாவது கூட்டம் சீசன் அமலாதிகள். நோம்புக்கு மட்டும் அமல், நோம்புக்கு மட்டும் தலையில தொப்பி, நோம்புக்கு மட்டும் என்ன முன்தப்புல. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, மூணாவது கூட்டம் நோன்பு வந்தாலும் சரி எந்த காலம் வந்தாலும் சரி நாங்க ஜும்மா முஸ்லிம் தான், தாராவியும் தெரியா பள்ளிட சூடும் தெரியா ஒன்றுமே தெரியா. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இவர்களை பத்தி தான் அல்லாஹ்வை நாங்க பயந்து கொள்ளணும். இவர்களை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் காபி இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபஸ்ஸியாமுஹு அலைஹி மர்தூத். நோம்புல அமல் செய்யாதவன், நோம்போட அமலை நிறுத்திக் கொள்றவனுடைய நோன்ப அல்லாஹ் கபூலே செய்யலன்னு சொல்றாங்க. அல்லாஹ் கபூல் செய்யல. கபூல் செஞ்சா பெருநாளைக்கு அடுத்த சுபோக்கு வருவாரு, பெருநாளைக்கு புறம் குர்ஆன் ஓதுவாரு,
சொல்லிட்டு சொல்றாங்க பாபு தௌஃபீக், எவ்வளவு பாரதூரமான வார்த்தை தெரியுமா? அல்லாஹ் இவருக்கு தௌஃபீக்கே செய்யலன்னு சொல்றாங்க. அல்லாஹ்ட தௌஃபீக்கே கிடைக்காதவர். அது மட்டுமல்ல, ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க மிக கெட்ட கூட்டம் சொல்றாங்க. அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ் பயப்படணும். இதனால் அன்பான இஸ்லாமியர்களே சொல்லிட்டு சொல்றாங்க, இவர்கள் யார் என்று சொன்னா இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நோம்புல பதுவாவை சம்பாதிச்சவங்க, நோம்புல பதுவா சம்பாதிச்சவங்க. அதனால அன்பான இஸ்லாமியர்களே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வோம். நல்லவர்களாக இருந்தால் முதலாவது கூட்டத்தை போல ஆகிறதுக்கு முயற்சி செய்யணும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த சக்கராத்துடைய நிலைமையில மலக்குல் மௌத் நல்ல ஒரு சூரத்துல காணக்கொள்ள கலிமா எங்கட வாயில வரும். எங்களுக்கு தெரியும் தமஸ்கத்தை சேர்ந்த எவ்வளவு நல்லடியார்கள். அபுல் ஹசன் அல் குர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேக் அவர்கள் 2009ஆம் ஆண்டு 97 வயசுல மௌத்தா போறாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இவர்கள் இடத்துல குர்ஆனை படிச்சு கொள்றாங்க. எத்தனை வருஷம் குர்ஆனை படிச்சு கொடுத்தாங்க தெரியுமா? தஃப்சீர 70 வருஷம். 27ல ஆரம்பிச்சது 70 வருஷம் குர்ஆனை படிச்சு கொடுத்தாங்க. இவருடைய சக்கராத்துடைய அந்த போட்டோ என்கிட்ட இருக்குது. தேவையானவங்க ஜும்மா புறம் வந்து பாருங்க. சிரிச்ச நிலைமையில மௌத்தா போறாரு. ரப்புடைய குர்ஆன், ரப்போட நெருக்கம் அல்லாஹ் சும்முடுவானா? எவ்வளவு கண்ணியப்படுத்துவார். சிரிச்சு கொண்டு மௌத்து. சுப்ஹானல்லாஹ். இந்த பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்கணுமே, மலக்குமார்களை கண்டிப்பாரு. அது மட்டுமல்ல மேலாண்மைகளே, இப்படி ஏராளமான சம்பவங்கள் சொல்லலாம். நேரம் போயிட்டு, அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த ரமலான்ல துபாயில ஒரு சம்பவம் நடந்துச்சு. கொஞ்சம் நாங்க படிப்பது பெறணும். அம்மா இஸ்லாமிய உறவுகளே, உக்ரைன் நாட்டை சேர்ந்த 29 வயசு தயாரான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவளும் இவளுடைய சகோதரனும் துபாய் நாட்டுக்கு வராங்க. ரமலான்ல வேலை தேடுறாங்க கிடைக்கல. சரியாக போன மாசம் மார்ச் 25ஆம் தேதி எங்களுக்கு 14வது நோன்பு, துபாய்க்கு 15வது நோன்பு. இந்த நேரத்துல மகரிபுடைய நேரம் பார்க்கிறா, பள்ளியில அதான் நடக்குது, கேக்குது, ஏதோ மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, போய் கலந்து கொள்றா. மகரிபுடைய நேரத்துல இமாம் சொல்லிருக்கிறாரு, அவருடைய குர்ஆனுடைய வசனங்கள் இவளுடைய உள்ளத்தை மாற்றுது. மகரிபுக்கு பின்னால இஃப்தார் முடிஞ்ச உடனே சொல்றா, நான் உங்களுடைய தீனை ஏற்றுக்கொள்ளணும். எவ்வளவு அழகான வார்த்தைகள். இந்த வாழ்க்கையிலேயே இத மாதிரி ஆறுதலான வார்த்தைகளை கேட்டே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இது குர்ஆனுடைய வசனங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சுவர்க்கவாதி ஆக்கிச்சு. சாத் இப்னு முஆத் அரிஷ நடுங்க வச்சு இந்த குர்ஆன் சோர்களே நாளுக்கு நாள் வராங்க. இந்த குர்ஆனுடைய எத்தனை வசனங்கள் எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றா. நோன்பு 16வது நோக்கணும். பள்ளியால் ஏற்பாடு செய்யறாங்க. உங்களுக்கு நாங்க சஹருடைய ஏற்பாடு செஞ்சு தாரோம். சந்தோஷம். இந்த பள்ளி வாசலுக்கே சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ். உடனே என்ன செஞ்சாங்க? சஹருடைய ஏற்பாடு செய்யறாங்க. சஹர் சாப்பாடு அடிக்கிறா. 16வது நோன்பு மகரிபுடைய நேரத்துல வந்தவ நோன்ப திறக்கிறா. 16வது நோன்பு லுஹருடைய நேரம், கொஞ்சம் நெஞ்சு வருஷம் வந்துட்டு அதே இடத்துல மூசா போறா. 16 இஸ்லாம். அல்லாஹ் எங்க வச்சுக்கிறான் தௌஃபீக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அல்லாஹ் பயப்படணும் சகோதரர்களே. என்னோட முடிவுகள் எவ்வளவு அமல் செஞ்சாலும் முடிவுகள் நல்ல முடிவு இல்லைண்டா மலக்குமார்கள் வருவாங்க, நாட்டத்தோட வருவாங்க. நல்ல முடிவு இல்லைன்னு சொன்னா அந்த நாட்டத்திலேயே சொல்லுவான், மையத்துகளை சுமக்கக்கூடிய நேரத்துல யா வைலஹா ஐன தذهبون بها, ஏன ஜனாஸாவை எங்க கூட போய் அடக்க போறீங்க? எங்களைய பார்த்து ஏற்றும் சகோதரர்களே. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத கத்தக்கூடிய இந்த கெட்ட மனிதன் கத்தக்கூடிய சப்தம் முழு உலகத்துல மனிதன் ஜின்ன தவிர மிருகங்கள் கூட கேட்கும். வலவு சமிஅல் இன்சான், மனுஷன் கேட்டு சொன்னால் நெஞ்சு வெடிச்சு மௌத்தா பேசுவான். அதனால நல்ல முடிவுகள் எங்களுக்கும் வாரத்துக்கு நாங்கள் அல்லாஹ் இடத்துல அதிகமாக துஆ கேட்கணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஏனென்று சொன்னா எங்களுடைய அமலை கொண்டு அல்லாஹ்விடத்துல நாங்க ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மகஃபிரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய தஸ்கிரா ஃபி அஹ்வாலில் மௌத்தா வ உமூரில் ஆখিরা என்ற கிதாபுல ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. கொஞ்சம் இந்த சம்பவம் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கணும். நல்ல முடிவுக்கு எங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் அமைச்சு கொள்ளணும். அதற்காக அதிகமாக துஆ செய்யணும்.
அதுல ஒன்று தான், யாரு இஹ்லாஸாக சதகா செய்றீங்களோ அவங்களுக்கு நல்ல முடிவு அல்லாஹ் கொடுப்பான். யார் அதிகமாக சுஜூத் செய்றீங்களோ அவர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். யார் உம்மா வாப்பட துஆவை பெற்றுக் கொண்டீங்களோ அவர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும். யார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக குர்ஆன் ஓதுறாங்களோ அல்லாஹ் அவர்களை சக்கராத்துல கண்ணியப்படுத்துவான். அதனால மேலாண் நிறைய அமல்கள் இருக்குது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ற இந்த சம்பவம் உங்களுடைய வீட்டு பெண்மணிகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஒரு முஅஸ்ஸினுடைய சம்பவத்தை சொல்றாரு. எகிப்து நாட்டுல இருந்ததுனால தெரியும், நிறைய பள்ளிவாசல்ல மினாரா கட்டுவாங்க. மினாரா கோபுரம், மினாரா அந்த காலத்துல, இந்த காலத்துல மாதிரி மைக் செட் எல்லாம் நீக்க இல்லையே. இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதான சொல்லிட்டு இவரே தொழிக்கக்கூடிய ஒரு இமாம். ஏன் எனக்கு தொழுகையிட அதாண்ட நன்மை ரெண்டும் கிடைக்கணும் என்று சொல்லி ஆர்வம் உள்ளவர். ஒரு நாள் ஏறுறாரு, எங்க அந்த மினாராக்கு ஏறுறாரு, அதான் சொல்றாரு. சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மினாரால இருந்து பக்கத்து வீட்டுல ஒரு கிறிஸ்துவ பெண்மணி அரை நிர்வாணமாக இருக்கக்கூடிய காட்சியோட கண்ணுக்கு இறங்கிக்கிறார். அதான நிப்பாட்டிட்டு இறங்குறாரு. இறங்கி அந்த வீட்டை தட்டுறாரு. அவனோட வாப்பா வாராரு. என்ன விஷயம்? உங்களோட மகளை கண்டுட்டேன், உங்களோட மகளை திருமணம் செய்யணும். அப்படி திருமணம் செய்யலாம், நீ ஒரு முஸ்லீம், நாங்களும் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், உனக்கு எப்படி முடிச்சுட்டாரது சொன்னாரு. இப்ப உங்களுடைய மகளை முடிக்கணும் என்றா நான் என்ன செய்யணும்? நீ கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் தடையாக இருந்தால் நான் அந்த மதம் மாறிச்சதை உன்னை மகளை முடிக்க தெரியும். நவுது பில்லாஹி மின்ஹா. பின்னால திருமணம் நடக்குது, மதம் மாறுகிறார், கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறார். திருமணம் நடந்து முதலாவது இரவு இந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்றா, அந்த உத்தரமான இடத்துல இருக்கிற இந்த உடுப்பை கொஞ்சம் எடுத்துட்டாங்க. எடுக்கிறதுக்கு ஏறாரு, கால் மிஸ்தாவி புடுந்து அதே இடத்துல மௌத்து. வருஷ கணக்கா பாங்க சொன்னவர் சில நிமிஷத்துல உத்தரவு பேசிட்டு முருத்தத்தாக சகோதரர்கள் அல்ல காப்பாற்றணும். இப்படி ஏராளமான சம்பவங்கள் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. சவுதி நாட்டுடைய இதை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக் கொள்கிறேன். சவுதி நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு தாய் தான், உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும், அப்துல்லா அல் கசீமி என்று சொல்லக்கூடியவர். இவர் எப்படி என்று சொன்னா, மாற்று மத சகோதரர்களோட மிச்சம் டிபேட் பண்ணுவாரு. ஒரு கிதாப் எழுதினாரு, அஸ்ஸிரா உபைனல் இஸ்லாமி வல் வத்னியா, இஸ்லாத்துக்கும் அந்நிய கோட்பாடுகளுக்கும் மத்தியில் உள்ள முரண்பாடு. இஸ்லாம் கிளியர், உங்களோட மார்க்கத்துல மதத்துல தான் நிறைய பிளவுகள் இருக்கின்ற ஒரு கிதாப் எழுதினாரு. மக்கள் பேசிக்கொண்டாங்க. இந்த கிதாபால சுவர்க்கத்தை வாங்கிட்டாரு. இரண்டாவது இப்னு தைமியா சொன்னாங்க 1996 ரப்புடைய ரஹ்மத் இல்ல கிதாப் எழுதிக்கிறாரு. அந்த கிதாபை கொண்டு சுவர்க்கத்தை வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ரப்புடைய ரஹ்மத் இல்ல, காலப்போக்குல நாஸ்திகராக மாறி நாஸ்திகராகவே மௌத்தா போறாரு. கடவுளே இல்ல, அல்லாஹ்வுக்கு எதிராக புக் எழுதினாரு. அல்லாஹ்வுக்கு எதிராக இந்த மார்க்கம் என்றது கை கட்டப்பட்ட மார்க்கம் என்று சொன்னார். இஸ்லாத்தை பத்தி சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தை பத்தி கிதாப் எழுதினவர். முடிவுகள் ஒரு தாய்களுடைய முடிவு அல்லாஹ் காப்பாற்றணும். பேசக்கூடிய உங்களையும் அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, இதே மாதிரி உங்களுக்கு தெரியுமாக்கும் ஜோசப் எஸ்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு தாய். உங்களுக்கு அந்த யூடியூப்ல போனா இங்கிலீஷ்ல அமெரிக்கா நாட்டை டெக்சாஸ் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் இஸ்லாத்தை ஆகவே வெறுப்பாக பேசினவர். எப்படி பேசினாரு? பாலைவனத்துல உள்ள கருப்பு பட்டியை வணங்குறவன் அந்த முஸ்லிம் என்று சொன்னாரு. காலப்போக்கில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. 2008ஆம் ஆண்டு 27ஆம் மாசம் ஜூலை மாசம் அந்த அமெரிக்கால ஒரு மேடையில இஸ்லாத்தை பத்தி பிரச்சாரம் செய்யறாரு. இவருடைய பேச்சு கேட்டு அல்லாஹ் யூசுப் என்ற பெயரை மாற்றிக் கொள்றாரு. இவருடைய பேச்சு கேட்டு அதே மேடையில 1250 பேர் இஸ்லாம் சொல்லுங்க வராங்க. அல்ல எப்படி மாத்திரான்னு சொல்றது ரூட். அதனால நோம்போட அமலை நிப்பாட்டிக் கொள்ள வேணாம், குர்ஆனை நிப்பாட்ட வேணாம். நல்ல முடிவுகள் கிடைக்கணும் என்றா தொழுந்தாலும் அல்லாஹ்ட்ட ரஹ்மத் கேளுங்க, அல்லாஹ்ட்ட அருள கேளுங்க. யா அல்லாஹ் முடிவை நல்ல முடிவாக ஆக்கிடு. மக்கள் நாங்க மௌத்தா போனாலும் எங்களை பத்தி நல்லதை பேசணும் யா அல்லாஹ். அப்படியான மக்களை உருவாக்குது. அதனால அல்லாஹ்வையும் மக்களையும் நாங்க சம்பாதிச்சு கொள்வோம்.
அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், மக்களுடைய உள்ளங்களை சம்பாதித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முடிவுகளை தருவான். அதே போல ஷவ்வாலுடைய மாசம் 6 நோன்பு கட்டாயமாக பிடிங்க. முழு வருஷத்துடைய நன்மையை, இந்த முழு வருஷத்துடைய நோன்பு நோட்டு நன்மையை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். அதே போல எங்களுக்கு தெரியும், ஜம்மியால விடுக்கப்பட்ட ஒரு வேண்டுதல் தான் பலஸ்தீன முஸ்லிம்களுக்காக. அவர்களை மறக்கக்கூடாது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, பெருநாளுடைய தினம் கூட, முந்த நாட்டு கூட எங்களுக்கு தெரியும் 35,000 பேர் இதுவரைக்கும் ஷஹீதா வைக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். முந்த நாட்டு கூட அந்த பகுதியில ஹனியான்னு சொல்லக்கூடிய இஸ்மாயில் ஹனியாவுடைய 6 பேர் தன்னுடைய வாப்பாவோட பெருநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக அந்த முகாம்ல இருந்து போறாங்க. அதை வழி மறைச்சு இஸ்ரேலியர்கள், இந்த இஸ்ரேல் யூதர்கள் அந்த 7 பேரையும் அதே இடத்துல காரூலுக்கே விட்டு சுட்டு கொள்றாங்க, ஷஹீதாகிறார்கள். அதுல சின்ன பிள்ளைகள் 3 பேர், 6, 8, 10 வயது. இவர்கள் நயவஞ்சகர் என்பதை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். முனாஃபிகீன்கள், கோழைகள். பெருநாளுடைய தினம் சந்தோஷமாக உலகம் எங்கும் நாங்கள் தக்பீர் சொன்னோம், ஒன்றாக தொழுந்தோம், தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொன்னோம். ஆனா பலஸ்தீன முஸ்லிம்களையும் நாங்க மறக்க கூடாது. தொடர்ந்து அவர்களுக்காக நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு முன்னாலே அந்த மக்களை பத்தி நான் பேசினேன், என்னுடைய வரலாறுகளை பேசினேன். அதனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நேரம் தாண்டி போய்கொண்டிருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் உடைய அமல்களையும் நாங்கள் கண்டினியூ பண்றதோட இந்த மக்களை மறக்காம அந்த மக்களுக்காகவும் துவா செய்யக்கூடிய கூட்டத்துல போலனாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. தங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றார் உற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியாளா, உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியாளா. விசேஷமாக ரஸ்தாவுடைய மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ஷஹீதாகிறார்கள் யா அல்லாஹ். உன்னை புரிந்து கொண்டவர்கள் ரஹ்மானே. மிருகங்களுடைய உணவை சாப்பிட்டு நோம்பு பிடித்தவர்கள் யா அல்லாஹ். எச்சம்பட்ட குர்ஆன் ஓதினவர்கள் யா அல்லாஹ். அவர்களை விட எங்களுக்கு மேலதிகமான நியமத்துகளை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். ஆனால் நாங்களும் நம்பிக்கை சரியார்கள் யா அல்லாஹ். அந்த விஷயங்களை குற்றம் பிடிச்சிடாது யா அல்லாஹ். மௌத்துடைய நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குமார்களுக்கும் எங்களை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். மூக்குமார்களுக்கும் எங்களை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். கேவலமாக்கிடாது அஸ்மான். கேவலமான